மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் கிருபை விலகாது, சமாதான நிலை பெயராது. மலைகள் விலகினாலும். இரண்டாவது சொல்லுகிறார், பந்தய சாலையில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் என்ன செய்வாங்க? இச்சை அடக்கம் உள்ளவர்களாயிருப்பார்கள். Every man who strive for the prize is temperate in all things. எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாயிருப்பார்கள். இந்த ஓட்டப்பந்தயம், இந்த கேம்ஸ், இதுகளில் விளையாடக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தா அதுக்காக எவ்வளவு பயிற்சி எடுக்கிறார்கள், நேரத்தை அதுக்காக செலவிடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அதற்காக சில ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், நல்ல தங்களை டிசிப்ளின் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திர. தன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைக்காவிட்டால் அவன் வெற்றி பெற முடியாது. டிசிப்ளின் என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். டிசிப்ளின் மீன்ஸ் giving up the good and the better for best. அதாவது சிறந்ததுக்காக நல்லதை அர்ப்பணம் செய்தல். ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு சாக்ரிஃபைஸ், ஸ்தோத்திரம் நமக்கு தேவை. ஒரு சிறந்த ஒரு வெற்றியை பெறுவதற்காக தன்னுடைய வாழ்விலே அவன் எவ்வளவோ பயிற்சி எடுக்கிறான், நல்லதை சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆகாரத்தை குறித்தும் அவனுடைய நேரத்தை குறித்தும் அவன் ரொம்ப கருத்துள்ளவனாயிருக்கிறான். ஏனென்றால் he is in the field for a highest goal for him. அவனுக்காக பெரிய வெகுமதிகளை பெறுவதற்கான ஒரு ஃபீல்ட் இருக்கிறான். ஆகையினாலே அவன் சாதாரண காரியத்தை எல்லாம் துவசம் என்று எண்ணி அதை விட்டு விடுகிறான். ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் நாட் ஏ வில் பவர். செல்ஃப் கண்ட்ரோல் என்றால் அதுவும் தேவஆவியினால் நமக்கு அருளப்படக்கூடிய கனிகளில் ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. இச்சைகள் அல்ல, இச்சை அடக்கம். எல்லாவற்றிலேயும் நமக்கு ஒரு சுத்திரம் இச்சை அடக்கம் தேவையா இருக்கிறது. பாருங்கள், பந்தயத்தில் போராடுகிற யாவர் எல்லாவற்றிலேயும் எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கமாயிருப்பார்கள். Lust is a great hindrance in our spiritual race. குறிப்பாக நீங்க வேதத்தில் பார்க்கும்போது இச்சையாது இருப்பாயாக, இச்சை அடக்கத்தை குறித்து வேதம் நமக்கு பல பிரமாணங்களை கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே யாத்திரா புஸ்தகம் 10 பிரமாணத்தில் ஒன்று சொல்லும்போது பிறனுக்குள்ள யாதொன்றை இணைச்சியாதிருப்பாயாக. அதுல சில லிஸ்ட் சொல்றாரு. பிறனுடைய மனைவி, பிறனுடைய வீடு, பிறனுடைய ஆஸ்தி, பிறனுக்குள்ள ஒன்றையும் உனக்கு என்ன தந்திருக்க அதில் சாட்டிஸ்ஃபை ஆயிரு. உனக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்க அதில் சந்தோஷமாயிரு. பிறனுக்குரிய ஒன்றையும் ஆசைப்படாதே என்று ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். Lust has made many heroes to zero. இச்சை என்பது பெரிய உயர்ந்தவர்களை சீரோவாக ஆவிக்குரிய நிலையிலும் மாற்றியிருக்கிறது, உலக நிலையிலும் மாற்றியிருக்கிறது. அப்படி என்றால் இச்சை ரொம்ப மோசமானது. நாம் அதுல கருத்தா இருக்கணும். அல்லேலூயா. கேயாசி எலிசாவுக்கு பின்பு இஸ்ரவேல் தேசமெங்கும் அறியப்பட்டவன். கேயாசி குறித்து நீங்கள் பார்க்கும் என்றால்
எப்படி யோசுவாய் மோசேக்கு ஒரு அசோசியேட்டா இருந்தது போல, ஒரு அசிஸ்டண்டாய் பணியாற்றினது போல, வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாகி எலிஷாவுக்கு ஸ்தோத்திரம் அசோசியேட் ப்ராஃபட்டா இருந்தவர் கேயாசி. எலிஷாவுக்கு பின்பு இஸ்ரவேல்ல பிரபலமாக வேண்டியவன் குஷ்டரோகியே ஏன் மாறினான் என்றால் ஒரு இச்சை. அல்லேலூயா. ஆகான் எகிப்திலிருந்து புறப்பட்டு யோர்தானை தாண்டி எரிகோவுக்கு வந்து விட்டான். எரிகோவிலே அவன் சில ஆகாத காரியத்தை இச்சித்தபடியினாலே அங்கே அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். தான் கண்ட கானானுக்குள் அவனால் என்ன செய்ய முடியல. They could not enter into the promised land because of his lust. Hallelujah. Hallelujah. தாவீதின் குமாரனாகிய அம்னோன், he was the eldest son according to the Old Testament rules and regulation. அம்னோன் தாவீதினுடைய ஃபர்ஸ்ட் சன். அவன் சேஷ்ட புத்திரன். அவன்தான் முடிசூட்டும் ராஜாவாக வேண்டியவன். அவன் அந்த குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடியவன். முதல் மகன் என்று சொன்னால் சேஷ்ட புத்திரன். அவன் மற்றவர்களை விட அதிக மதிப்புக்குரியவன். தன்னுடைய குடும்பத்துக்கு அவன்தான் லீடர். ஆகினால ஸ்தோத்திரம், குறிப்பாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் செய்த பாவத்தின் நிமித்தம், அவன் செய்த இச்சை நிமித்தம் அவன் ராயல் ஷிப்ல வர வேண்டியவன் படுகொலை செய்யப்பட்டான், கொல்லப்பட்டான். கொல்லப்படுவதற்காக அவன் உருவாக்கப்படவில்லை. His lust killed him. Hallelujah. Hallelujah. அடுத்தபடியே ரூபனை எடுத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபுடைய ஃபர்ஸ்ட் சன். அல்லேலூயா. அவன் தான் சேஷ்ட புத்திரன். ஆனால் தன்னுடைய இச்சை நிமித்தமாக, இச்சை என்னும் பாவத்துக்கு அவன் சிறைப்பட்டபடியினாலே ஸ்தோத்திரம், he lost his birthright also. அவனை குறித்து நீங்கள் 1 நாளாகமம் 4-5 அதிகாரம் 1 வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அட்டவணையை எழுதக்கூடிய அட்டவணை எழுதும் தயாரித்த மனிதன் முதல் மகன் ரூபன். யாக்கோபுடைய குமாரன் ரூபன், ரூபனுடைய குமாரன் இவன். ரூபன் வம்சத்தை எழுதியிருக்க வேண்டும். ஆனா வேதத்தில் வாசிங்க 1 நாளாகமம் 4 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 5:1 இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அட்டவணையில் அவன் பேர் தான் முதல்ல வந்திருக்கணும், அதான் எழுதப்பட்டிருக்கணும். ஆனா 4 அதிகாரம் 1 வசனத்திலே யூதாவின் பெயர் முதல் எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் வம்ச வரலாறு என்று சொல்லி அவனுடைய பெயர் எழுதப்பட்ட பின்பு 5வது அதிகாரத்தில் தான் ரூபனுடைய குடும்ப வம்ச வரலாறு எழுதப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தில் பார்க்கிறோம், ஜூதா inherited the kingly right, Joseph the other blessings of the birth rights. யோசேப்பும் யூதாவும் ரூபனுக்கு வர வேண்டிய எல்லா ஸ்லாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். தன்னுடைய இச்சை நிமித்தம் அவன் அந்த மேன்மையை இழந்து போனான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏசாவை எடுத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபுடைய முதல் குமாரன். அவன் ஸ்தோத்திரம் பயிற்றங்கூழுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய சோப்பா இருந்துச்சு, ஸ்தோத்திரம் அந்த சிவப்பான யாக்கோபு கொடுத்த காய்த்து கொண்டிருந்த அந்த கூழுக்காக பர்த் ரைட்டே என்ன செய்தான், விற்று போட்டான். பின்பு அவன் அழுதாலும், அவன் உடைந்தாலும், அப்பாவிடத்தில் கெஞ்சினாலும், அவன் அழுது உருண்டாலும் திரும்ப அவனால் அதை என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகினால பந்தய சாலையில் பந்தயத்தை பெற முயற்சிக்கிற அத்தனை பேரும் எல்லாவற்றிலேயும் எப்படி இருப்பாங்க, இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஓடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் பந்தயத்தை
வெற்றியை பெற்று பரிசை பெறுகிறவர்கள் சிலர். ஒருவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்றால் எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்கணுமா? இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.